இது ஒவ்வொருத்தரும் தங்கள் நன்மைக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க. 2021ஆம் ஆண்டு இதே சட்டமன்ற தேர்தல், சசிகலா உள்ள வராங்க, அமித்ஷா சொல்லிட்டாரு, அது வந்துட்டுன்னு எல்லாருமே 99% சொன்னாப்புல. நான் சொன்னேன், மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாது. சரி, மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில திமுக பெறக்கூடாது. ஸோ இங்கே இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ஆதரவு உள்ள ஒரு மாநிலம். நான் அதை மக்கள் கருத்தை நான் மதிச்சே பேசுகிறேன், எனக்கு கோபங்கள் இருந்தாலும். 71, 77, 80, 84, 89, 91, 96 இல்லை, தென் 2004 அங்கே இந்தியாவில் சொல்லலை, இங்கே ராமதாஸும் கருணாநிதியும் சோனியாவை சொன்னாங்க. சரி, அதற்கு பிறகு 2019 24 ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்திருக்கிறாரு. ஓகே, மீண்டும் ராகுலை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஸ்டாலின் எடுக்கக்கூடாதுங்கிறதா மோடி வெல்விஷர்ஸுக்கு நோக்கம். அதனால தான் சத்திரியன் குருமூர்த்தி சொன்ன கருத்தை மீறி மோடி நன்மைக்கான கருத்து 2021 பிரிவேல் ஆச்சு. அதே புள்ளியில தான் இன்னைக்கு மோடி நகர்றார். அவருக்கு இன்னைக்கு 240 தான் இருக்குது. 22 எம்பி ஸ்டாலின் கையில் இருக்குது. அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் பகைவர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அந்த வகையில் அன்னைக்கு இந்திரா காந்திக்கு ஒரு சிரமம் வரும்போது நேரே சார்ட்டர்ட் பிளைட்டில் இறங்கி ஆலிவர் ரோட்டில் கலைஞரை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு தன் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார். இது வரலாறு. இன்னைக்கு மோடி கம்ஃபர்டபுளாக இருக்காரு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு வேளையில் பிரச்சனை வந்துன்னா அது எங்கே நம்ம கடன் வாங்க முடியும்னா ஸ்டாலின்ட்ட தான் கடன் வாங்க முடியும். இந்த கட்டத்துக்குள்ள திமுக எதிரி அல்ல, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுக தான் மோடிக்கு எதிரி. அததான் இவரும் சுமந்தும் சொல்றாரு. அவங்க தேர்தல் வெற்றிக்காக, உண்மையா அதிமுகவுடைய வெற்றிக்காக அவங்க எந்த மூவும் எடுக்கல அப்படின்றாங்க. கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்க முடியும், வச்சுக்கல, அல்லது இந்த மாதிரி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும், கொடுக்கல அப்படிங்கிறாரு. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுறாரு. சீமான அண்ணன் ஸ்டெடியா நிற்கிறாரு, தைரியமா நிற்கிறாரு, துணிமா நிற்கிறான்னு தான் பேசுறாரு இன்னைக்கு. அதனால யாரு அவர் மேல் நடவடிக்கை போறாங்க? எல்லா ஆப்ஷனையும் எல்லாரும் தான் பார்க்க தான் செய்வாங்க அரசியல்ல. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாவது, அதுல சந்தேகம் இல்லை. பட் திமுக அதை மாற்றி சொல்றாரு. இப்போ இல்ல நம்ம விஜய் இதே நான் மதிக்கிறேன், இதையாவை நான் மதிக்கிறேன். பட் நான் நடந்த விஷயங்களை தம்பி சொன்ன மாதிரி நடந்த விஷயங்களை மையமா வச்சு முதல்ல வரேன். அதுல நம்ம ஆனஸ்டா தான் எல்லாம் சொல்ல முடியும். எடப்பாடி தான் ரெண்டாவது கட்சி. ஆனா ஒரு அணியா ஸ்டாலின் அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24, அண்ணாமலை அமைச்ச அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 5. அப்ப அந்த இடத்துக்குள்ள தான் எடப்பாடி அச்சப்படுறாரு. பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தன் அணிக்கும் எடப்பாடி அண்ணாமலை அணிக்கு இடையில வித்தியாசங்கிறதுனால ரெண்டாவது இடம் ஒரு அணியாக கொஸ்டின் ஆயிருமோன்னு பயப்படுறாரு.